இப்போ நான் திருத்தணியிலிருந்து 8 to 10 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள நகரி போகிற வழியில் மத்தூர் மகிஷாசூர மர்தினி அப்படின்ற ஒரு அம்மன் கோயிலை தரிசிக்க போகிறோம். கோயில் உள்ள அம்மனை ஃபோட்டோ எடுக்கவோ வீடியோ எடுக்கவோ விடலை. இருந்தாலும் அதனோட மகிமைகள் பற்றி சில உண்மைகளை இங்கே நான் சொல்ல வந்திருக்கேன். இந்த கோயில் பார்த்திங்கன்னா எனக்கு ஏறக்குறைய எங்கள் அப்பா ஒரு காலத்தில், அதாவது 50 வருடத்திற்கு முன்னால் நான் குழந்தை பருவத்தில் இருக்கும்போது என்னை கூட்டிக்கிட்டு அந்த கோயிலுக்கு போனார். நான், எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் அக்கா, என் தம்பி எல்லாருமே போனோம். அங்கே ஒரு சாமியார் இருந்தார், மத்தூர் சாமியார். வெறும் சடையோட உக்காந்துக்கிட்டு அந்த கோயிலை பார்த்துக்கிட்டு நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த கோயிலாண்டியே தான் உட்காண்ட்ருப்பார். அங்கேயே போனால் எங்களுக்கு அந்த புளிய மரத்தில் இருக்கிற புளியங்காயெல்லாம் எடுத்து அதை ஏதோ ஒரு புளிக்குழம்பு செஞ்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அது எங்கள் குடும்பத்துக்கே அவர் சாப்பாடெல்லாம் கொடுத்தார் அந்த மத்தூர் சாமியார். அப்போ நான் அந்த கோயிலுக்கு போயிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த கோயில் மிகப்பெரிய லெவலில் பிரசித்தி வாய்ந்துடுச்சு. எனக்கு கோயில் கூட பிறக்கல. நேற்றுக்கே இந்த அம்மாவை அந்த கரையிலேருந்து இன்னும் இடத்துல வச்சாங்க. தேவஸ்தானம் போகுது. என்ன வயசு? எனக்கு என்ன எனக்கு தெரியாது, நான் படிக்கல. நானே ஒரு 50 வருஷம் முன்னாடி வந்துருக்கேன். குழந்தை இல்லாதது ஒரே பொண்ணு 58 வயசு ஆகுது. இந்த மத்தூர் சாமியார்னு ஒருத்தர் இருந்தார். இந்த இடத்துல வீடு இங்கே கட்டி. ஆமாம், கோவில் உள்ளே இருந்தார். கோயில் பேச மாட்டார், பறையில் எழுதி காமிப்பார். போயிட்டு கம்பம் நோனா மரங்க பொங்க மரங்க முடியா இருக்கும். இந்த கரை வரும் குளத்தில் பாத்ரூம் போயிடு. ஆமாம், அப்போலேருந்தே இந்த கோயில் ஃபேமஸ். இதில் என்ன விசேஷம்? இங்கே குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்குது. சரி. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. சரி. உத்தியோகம் கிடைக்குது. அவங்க என்ன வேண்டிக்கின்னு போகிறாங்களோ அந்த அம்மா பூச்சி ஆக்கலாம். வேப்பலை ஏதோ காசு அது உள்ளே இருக்கிற மரம். உள்ளே இருக்கிற அது அவர் உள்ள கதை கேட்கலாம். நான் என்ன படிக்கலாமா, நான் என்ன கஷ்டம். அப்படி புகழ்பெற்ற இந்த கோயிலோட விசேஷம் என்னன்னா, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதும், திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் நடக்கிறதும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதும், இதெல்லாம் நிச்சயமாகவே நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த அம்மா பார்த்திங்கன்னா, இப்போ நான் ஒரு அம்மா கிட்ட பேசினேன். அந்த அம்மா பார்த்திங்கன்னா சடையோட ஒரு வயசான அம்மா அங்கே உட்காந்துருந்தாங்க. அந்த மத்தூர் சாமியார் ஏற்கனவே 50 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்த சாமியாரும் அதேமாதிரி சடையோடு தான் இருப்பார். அங்கேயே ஒரு குடிசை மாதிரி இருந்தது. இப்போ இந்த கோயிலில் ரொம்ப விசேஷமாக எங்கெங்கிருந்தோ வராங்க, இந்த கோயிலை தரிசிக்கிறாங்க. மகிஷாசூர மர்தினி அப்படின்ற பேரில் இவங்க அருள் பாலித்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த அம்மாவோட கோயிலுக்கு எதிர்க்க ஒரு வேப்ப மரம் இருக்குது. அந்த வேப்ப மரத்தினோட இலைகள் பார்த்திங்கன்னா, எங்கே வேம்பு பார்த்தாலும் வேப்ப மரம் பார்த்தாலும் அந்த இலைகள் மிகப்பெரிய அளவில் கசக்கும். அது சுகர் இருக்கிறவங்க கூட அந்த வேப்பலையை பயன்படுத்தி கசப்பு தன்மைக்காக அதை சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த கோயிலில் அந்த வேப்ப மரத்து இலைகள் கசக்கலை, இனிக்குது. எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்கள். அதோ இந்த மரம் தான். இந்த மரத்துக்கே பார்த்திங்கன்னா ஒரு இரும்பு ஸ்டீலில் போட்டு ஒரு கவர் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மரத்தினோட இலைகள் அவ்வளோ பிரசித்தி பெற்று மிகவும் தித்திப்பாக, ரொம்ப ஒரு தித்திப்பான நிலைமையில் ஒரு இனிப்பான ஒரு வேப்ப இலையாக இது இருக்குது. இங்கே என்ன வேண்டிக்கிட்டு போனாலும் அது எல்லாமே பலிக்கிறதா மக்கள்லாம் சொல்லிக்கிட்டு, நிறைய கார்கள், நிறைய வேனு, நிறைய மக்கள் இங்கே போயிட்டுருக்காங்க. இது ஒரு காட்டு பகுதிக்கு உள்ளே இருக்குது. இதை சுற்றி மலைகள், மலையை சுற்றி நிறைய மரங்கள், நடுவில் ஒரு பாதை மாதிரி போகுது. இங்கே ஒரு ஸ்டேஷனே இருக்குது, மத்தூர் திருத்தணி மத்தூர்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷனே இருக்குது திருத்தணி பக்கத்துலேயே. திருத்தணியோட கோயில் கண்ட்ரோலில் இதை எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே மதிய உணவெல்லாம் கொடுக்குறாங்க இலவசமாக. இங்கே ஜனங்கள் அதிகமாக வர 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 இதை கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க. அதனால் இந்த இடத்துல ரொம்ப சிறப்பாக மதிய உணவெல்லாம் கொடுத்துக்கிட்டுருக்காங்க. பாருங்கள், இந்த வேப்ப இலை தான். இந்த இலை தான் ரொம்ப இனிக்குதுங்க. இந்த கோயிலுக்கு போய் நம்மளோட தீராத பிரச்சனைகள்லாம் அம்மன்கிட்ட வேண்டிக்கிட்டு நாம் அதை நம்மளுடைய குறைகளை தீர்த்துக்கிட்டு நல்ல வாழ்வு வாழணும்னு என்னோட நினைவு. அந்த கோயிலுக்கு நான் போனேன்.
எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த கோயில் இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் காட்டுக்குள்ளே வந்து அதை கட்டியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம்.